அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நம்ம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம தேர்ஸ்டே ப்ரெடிக்ட் பண்ண 4th அக்டோபர் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே, இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா நியர் டு அவர் நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஓப்பன் வந்து 25,181.90. நம்மளுடைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 25,178. கிட்டத்தட்ட ஒரு 2 rupees or 3 rupeesல டிஃபரன்ஸில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. இந்த நம்பர்லேருந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து டச் ஆனது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்களில் வந்து டச் ஆகிட்டு நல்ல ஒரு அப்ராலி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த இடங்களே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த இடங்கள்ல வந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இதனுடைய ஹை எண்டில் மார்க் பண்ணும் பொழுது நம்பர்ஸ் டைமிங் ஈக்குவல் டு நம்பர்ஸ், எது வந்து பக்கத்தில் வரும்பொழுது எது ஹையாக இருக்கோ அந்த ஹையை வந்து நம்ம ஹை மார்க் பண்ணிவிட்டு எது லோவாக இருக்கோ அது நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னாலும் நமக்கு அப்போ கூட நமக்கு வந்து ஹை தான் கட் ஆயிருக்காங்க. அண்ட் அகைன் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து 10:35. இதனுடைய லோ பார்த்தீங்க அப்படின்னா லோ அண்ட் ஹை மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது அகைன் வந்து ஒரு 3 times நமக்கு வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல் பேக் ஏரியா வந்து கொடுத்துருந்தாங்க, நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகாமல் நம்மளுடைய நம்பர்ஸ் டச் ஆயிருந்தாங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் ட்ரேட் வந்து கிடைச்சிருக்கும். பட் இதிலிருந்து ரிவர்ஸ் ஆகலை, கிட்டத்தட்ட பக்கத்துலேயே போயிட்டு நமக்கு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய தேர்ட் டைமிங் கேண்டிலான ஒரு 125க்கு தான் ஹை அண்ட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு டைமிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த 25,107 இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு அகைன் நம்ம நம்பர்ஸ்லேயே வந்து ஸ்ட்ரகிள் ஆகி வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்காங்க. நம்ம தேர்ஸ்டேயுடைய ப்ரெடிக்ஷன்லேயே சொல்லியிருந்தோம் நம்ம 50% ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த டேயில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் இருந்தாலே நீங்கள் வந்து உங்களுடைய கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்டர் ஆகணும். அது மாதிரி பாருங்கள், நல்ல ஒரு அப்ராலி கொடுத்துருந்தாலும் கூட அது கண்டினியூ ஆகாமல் எப்படி ஒரு ரிவர்சல் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேயில் நம்ம ட்ரேட் எடுக்காமல் அவாய்ட் பண்ணாலே நியூ ட்ரேடராக இருக்கலாம், இல்லை நீங்கள் புதிதாக ஷேர் மார்க்கெட் வரீங்க அப்படின்னா இந்த டேயில் நீங்கள் மார்க்கெட் வந்து எப்படி ரன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஒன் சைட் மொமெண்டம் கொடுக்குற டேட்டில் வந்து நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேட் வந்து அதிகப்படியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது இன்னைக்கு நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நிஃப்டி வந்து கொடுத்த டைமிங் அண்ட் நம்பர்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆனது. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இது நாம தேர்ஸ்டே ப்ரெடிக்ட் பண்ண ஃப்ரைடே நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய இந்த லைன் பார்த்தீங்கனாலே தெரியும், எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது 51,643, நமக்கு வந்து 51,636. கிட்டத்தட்ட ஒரு 7 rupees டிஃப்ரென்ஸில் வந்து 7 rupees ஒரு பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 55,51,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஒரு 7 பாயிண்டில் வந்து நமக்கு நம்மளுடைய நம்பர்ஸில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் தான். இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஹையில் இருந்தே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் வந்து 10:10. இது வந்து லோவும் கட் ஆயிருந்தாங்க. லோவில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். அகைன் நம்ம லாங் ட்ரேட் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம். நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டில் வந்து எக்ஸாக்டாக அப்படின்னா அதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை. நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமா இந்த லெவலில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருந்தாங்க, இந்த கண்டிஷனில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வியூவுமே இல்லை. நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டுமே நம்ம இன்னையோட வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 12:10 வந்து நம்ம கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக இதனுடைய ஹை அண்ட் லோ நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி டைமிங் ஈக்குவல் டு நம்பர்ஸ், டைம் அண்ட் நம்பர்ஸ் பக்கத்தில் வரும் பொழுது அதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா மொமெண்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த ஹை தான் மார்க்கெட்டில் ஹை. இதில் நீங்கள் ஒரு ஷார்ட் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டவுன் நம்பர் அண்ட் செகண்ட் டவுன் நம்பர் அண்ட் தேர்ட் டவுன் நம்பர் வரைக்குமே மார்க்கெட் வந்துட்டு அகைன் அந்த இடங்கள்ல தான் நமக்கு ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஒன் டே பிஃபோரே நம்ம
கொடுத்துட்ருக்கோம் ஃபார் சேனலில் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த இடங்களில் நீங்கள் ஷார்ட் எடுத்திருந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்துடலாம். நம்ம எதனால் வந்து ஒன் டே பிஃபோரே அந்த டைமிங் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும் பொழுது மட்டுமே நம்ம மற்றவங்க கிட்டேருந்து கால்ஸ் வாங்க நம்ம ஓனாக ட்ரேட் எடுத்து நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அது ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம எவ்ரிடே நம்ம ஓனாக ட்ரேட் எடுக்கும் பொழுது மட்டுமே நம்மளுடைய ட்ரேடிங் நாலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் கரியரில் நம்மளால் ரொம்ப நாள் வந்து நம்ம சஸ்டெயினாக இருக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நீங்கள் இந்த நம்பர்ஸ் அண்ட் இந்த லெவல் வச்சு மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம் எவ்ரிடே. அதில் நடக்கிற லாப நஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் கரியரில் வந்து எவ்ரிடே அது உங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து கரெக்டான என்ட்ரி எடுத்து ஒரு வீக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ வந்து மோர் தேன் பாஸ்ட் வீக்கை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதே ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே வந்து நேற்று போட்ட டீட்டெயில்ஸ் மட்டுமே நம்ம இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து எந்த அளவுக்கு வந்து எவ்ரிடே வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்காங்க நம்மளுடைய டூல் பேஸ்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். நேற்று அதாவது ஃப்ரைடே வந்து எப்படி வந்து 1 மினிட் சிக்னல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட்டை இது மாதிரி ஒரு ஜிக்ஸாக்கான மார்க்கெட் நல்ல ஒரு அப்பு நல்ல ஒரு டவுன் அப்படிங்கிற மாதிரியான மார்க்கெட்டில் கூட நமக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பை வந்து கட் ஆகலை. நம்ம வெயிட் பண்ணுறோம் நம்மளுடைய டைமிங் அண்ட் இதுலேயும் நமக்கு எந்த ஒரு என்ட்ரியுமே இல்லை எந்த என்ட்ரியும் இல்லை அப்படின்னா எப்போ நமக்கு அந்த க்ரீன் கலர்ஸ் அண்ட் ரெட் கலர்ஸில் டச் ஆகுறாங்களோ அப்போ தான் நமக்கு புல் பேக் ஏரியா. நமக்கு எப்போ டச் ஆகுறாங்க அந்த பை சிக்னல் போட்டு வேலிட் ஆகிட்டு இந்த இடங்கள் தான் நமக்கு புல் பேக் ஏரியா. இந்த இடங்களில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேப்சர் பண்ணி இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடங்கள்லேருந்து ஹை வந்து ஒரு 285 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் நம்மளுடைய டூல் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. அகெயின் வந்து இந்த இடங்கள் ஒரு புல் பேக், இது ஃபஸ்ட்டு புல் பேக், இது வந்து ஒரு செகண்ட் புல் பேக், இது வந்து ஒரு தேர்டு புல் பேக். 3 புல் பேக்குமே நமக்கு சக்ஸஸாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரைடேயில். அண்ட் ஷார்ட் என்ட்ரி வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட் என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்களில் வந்து ஷார்ட், இதில் நீங்கள் ஷார்ட் எடுக்காமல் இருந்தாலும் கூட இதில் நீங்கள் ஷார்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட், அதில் 280 பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் பாருங்கள் நல்ல ஒரு 394 வரைக்குமே நமக்கு டவுன் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் ப்ளூ கலர்ஸில் வந்து ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் வந்து டச் ஆகலை அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து இந்த இடங்களில் வந்து டச் ஆகிருக்காங்க பாருங்கள். இந்த இடங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம ஷார்ட் போக வேண்டிய இடம். இதில் நீங்கள் ஷார்ட் போயிருந்தாலும் கூட நமக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்ம கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். 280 + 80 அப்படிங்கும் பொழுது மோர் தென் 350 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் வந்து இந்த டேயில் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம டூல் வச்சு மட்டுமே நீங்கள் 1 மினிட்ல ட்ரேட் எடுக்கும் பொழுது அப்போ ஒரு அதிகப்படியான டைமிங் ஃப்ரேமில் வந்து எந்த அளவுக்கு இது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து உங்கள் பேக் எண்டில் இருந்தால் மட்டுமே அந்த சிஸ்டமை நீங்கள் ஃபாலோ பண்ணி எவ்ரிடே வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இல்லை நமக்கு 1 ஹவர் டேலலாம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட்டு. இதுவுமே நமக்கு செல் போட்டு லோ கட் ஆகலை. நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே நம்மளுடைய டைமிங் கேண்டிலாக இருந்தது மெம்பர்ஸ்க்கு. ஸோ இந்த இடங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இம்மீடியட்டாக இந்த லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ட்ரி அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் எடுக்கல அப்படின்னா நமக்கு புட் ஆப்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பே வந்து மார்னிங் வந்து கொடுக்கவே இல்லை நம்மளுடைய டூல். அண்ட் இந்த இடங்கள் வந்து புல் பேக் ஏரியா. இப்போ இந்த 2 இடங்களையும் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த லோவில் இருந்து இந்த ஹை வந்து ஒரு 676 பாயிண்ட், அதாவது மோர் தென் 600 பாயிண்ட்டுக்கு மேலேயே உங்களால் மார்னிங் வந்து கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம் பேங்க் நிஃப்டியில். இல்லை இந்த செகண்ட் புல் பேக் ஏரியாவில் நீங்கள் என்ட்ரி எடுத்தாலும் கூட மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ராடேலே கேப்சர் பண்ணியிருக்க முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு புல் பேக், இது ஒரு ஃபஸ்ட்டு புல் பேக், இது செகண்ட் புல் பேக், தேர்டு புல் பேக் அண்ட் 4th புல் பேக். இது எல்லாமே நமக்கு சக்ஸஸாக நமக்கு வந்து லாங் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ஷார்ட் போன இடம் பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து நமக்கு செல் போட்டிருக்காங்க. இந்த இடங்களில் வந்து நமக்கு டச்சே ஆகலை. ஈவன் தோ நம்ம எடுத்திருந்தாலும் நமக்கு 700 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்துடலாம். பட் நமக்கு வந்து இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் வந்து டச் ஆகலை ஒரு கேண்டில் அப்படிங்கும் பொழுது நமக்கு டச்சான இடம் வந்து இந்த இடம் தான். இப்போ இதில் இருந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம கேப்சர் பண்ணியிருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து மோர் தென் 200. நம்மளுடைய ஃபஸ்ட்டு புல் பேக் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து இந்த இடங்கள் வந்து மோர் தென் 600 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க காலில். அண்ட் அகெயின் இந்த ஷார்ட்டில் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 to
ஒரு 700-800 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டிலையுமே வந்து கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். இது மாதிரியான ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டில் கூட நம்ம டூல் வந்து எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டைரக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது 1 மணி டைம் ஃப்ரேம் படி நம்ம எவ்ரிடே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். நம்ம டூல் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுல நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம டெலகிராம் குரூப்லேயும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டீட்டெயிலாம் வந்து நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம 1 டே பிஃபோரே போஸ்ட் பண்ண வீடியோவில் இருந்து நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னும் இந்த லெவல்ஸை வந்து உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் இது மாதிரி லைன் வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எந்தெந்த இடங்கள் வந்து கேண்டில் வந்து அந்த இடங்களை டச் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடங்களில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு லேர்னிங் பர்பஸாக இருக்கும். அண்ட் எந்த செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் இந்த செக்டார்ஸ் வந்து இந்த ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து மார்னிங் நம்ம போஸ்ட் பண்ண டைம் வந்து ஒரு 8:45 வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டினுடைய டைமிங் கேண்டில் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்ரிடே நம்ம போட்டதை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிஃப்டினுடைய ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் பிஃபோர் 9:13 ஓப்பன் ப்ரைஸ் என்ன, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து 181 அண்ட் நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து 178 அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 5th செப்டம்பரினுடைய ஹையிலேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு மார்னிங்கே போஸ்ட் பண்ணோம். அதில் இருந்து நல்ல ஒரு ரெக்கவரி வந்து மார்னிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 926 வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது மாதிரி நாம் எடுக்கிற ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கலாம், இல்லை இண்டெக்ஸ் ஆப்ஷனாக இருக்கலாம், எந்த இடங்களில் சப்போர்ட் எடுக்கிறாங்க, நாம் என்ன கால் ஆப்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம இதில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்குமே நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் இந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே வந்து இந்த சேனலை பற்றின டீட்டெயிலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையுமே நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்க வைக்க முடியும். இப்போ மண்டே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய டே சார்ட்டு. நாம் இந்த டேலியே பார்த்திங்க அப்படின்னா இந்த 27th செப்டம்பர்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் 26th இந்த ஹை வந்து உடைக்கல அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நம்மளுடைய புல் பேக் ஏரியாவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த க்ரீன் லைன்ஸ் எல்லாமே டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னும் இது வந்து 16th ஆகஸ்டினுடைய ஹை, இந்த ஹை தான் வந்து நமக்கு அதிகப்படியாக நமக்கு ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் கிட்டத்தட்ட நம்மளுடைய சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய டூல் வந்து நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து 9 நம்மளுடைய ஷார்ட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,964. நமக்கு ஃப்ரைடே வந்து லோ பார்த்திங்க அப்படின்னா 24,966. ஒரு 2 rupees டிஃப்ரென்ஸில் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடங்களில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. அண்ட் நம்மளுடைய டே சார்ட்டில் ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ் லைன் வெளியே வந்து கேண்டில் வந்திருக்காங்க. அப்படிங்கும் பொழுது மார்க்கெட் இந்த இடங்கள்லேருந்து மஸ்ட் ரிவர்ஸ் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அதிகப்படியாக மார்க்கெட் வந்து இந்த லோ இல்லை இந்த லோவில் இருந்தாவது மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்ராலி வந்து கம்மிங் டேஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இன்னுமே வந்து பேஸ்ட் ஆன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மண்டே வந்து நல்ல ஒரு சைடுவே மாதிரியான ஒரு மார்க்கெட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நாம் எதிர்பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% ஆஃப் மூமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்குறோம் மண்டே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 50% ஆஃப் மூமெண்டம் டேயில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்காமல் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே நீங்கள் வந்து அந்த டேயுடைய உங்களுடைய கேபிட்டலை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதன்படி மண்டே வந்து நம்ம ஒன்லி 50% ஆஃப் மூமெண்டம் தான் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அப் சைடில் இருக்கமா டவுன் சைடில் இருக்கமா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வியூமே வேணாம். எவ்ரி ரைஸில் வந்து நீங்கள் செல் தான் பண்ணணும். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்ல தான் இப்போ இருக்காங்க. நமக்கு வந்து புல் சென்டிமெண்ட் மாறும் பொழுது நம்ம சொல்லலாம். அப்போ எப்படி அப்படின்னா நம்ம அந்த லோலேயே வந்து நம்ம கேப்சர் பண்ணிடுவோம். அந்த லோவில் கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரிவர்சல் கிடைக்கும் பொழுது நல்ல ஒரு ரேலி வந்து நம்மளால் வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த இடங்கள்லேருந்து நமக்கு ஏதாவது ரிவர்சல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லலாம் இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மார்க்கெட்டை வந்து நம்ம டே கேண்டில் வந்து ஒரு புல் பேக் ஏரியாவில் தான் இருக்காங்க. பட் அதை பற்றிலாம் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எவ்ரி ரைஸ் வந்து நம்ம செல் தான் பண்ணணும் பேஸ்ட் ஆன் பொசிஷனல் படி. பட் எனி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நம்ம டூல் வந்து நமக்கு பை சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பை வந்து போகலாம். ஃப்ரைடே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சு பார்த்துக்கலாம். நம்ம டூல் வந்து பை போட்டிருந்தாங்க.
இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். நமக்கு பை போட்டு அந்த ஹை கட் ஆகலை அப்படின்னா எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்கிறது தான், எந்த டைம் ஃப்ரேம் வேண்டுமானாலும் இருக்கலாம். பை போட்டு ஹை கட் ஆகலை, லோ போட்டு செல் போட்டு லோ கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ரிவர்ஸ் ட்ரேட் எடுக்கணும். அப்படி நீங்கள் இம்மீடியட்டாக ரிவர்ஸ் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஹையில் இருந்து இந்த லோ வரைக்குமே பாருங்கள் 500 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் வந்து சிங்கிள் டேயில் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த டூல் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஒன்லி நீங்கள் ஒரு 15 மினிட் எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் ஃப்ரேம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணவே கூடாது. நீங்கள் 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். 15 மினிட்ஸ் அப்படின்னாலும் சரி, 1 ஹவர் அப்படின்னாலும் சரி, இல்லை 1 மினிட் அப்படின்னாலும் அந்த ஒரே ஒரு டைம் ஃப்ரேமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த டூலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு இன்ட்ராடேலேயே வந்து 500 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுவும் அந்த ஹை வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். சூப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மண்டேயினுடைய ப்ரெடிஷன்ஸ் படி நமக்கு வந்து ஒரு 50% மொமெண்டம் தான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 50% மொமெண்டம் தான் எதிர்பார்க்கிறோம். அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய கண்டிஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா மண்டே நமக்கு குளோபல் மார்க்கெட்லாம் க்ரீனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வியூவும் இல்லை. பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா மண்டே நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இட் மேபி கேப் டவுனாக இருக்கலாம். பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுமே நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்ரி ரைஸ் வந்து நம்ம செல் தான் சஜஸ்ட் பண்ணணும். ஒன்லி 15 மினிட்ஸில் நமக்கு பை வந்து பேஸ்ட் ஆன் டூல் படி நமக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம இன்டிமேட் பண்ணிக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நாம் 5th செப்டம்பர் வந்து இந்த கேண்டில் நோட் பண்ணிக்கோங்க. 5th செப்டம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில். அதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும் பொழுது நம்ம நல்ல ஒரு அப்ராலி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ வந்து நிஃப்டி வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற இடம் வந்து 5th செப்டம்பரினுடைய ஹை அண்ட் உள்ள தான் மார்க்கெட் வந்து இருக்காங்க. லோ வந்து 51,389, மார்க்கெட் வந்து 51,462ல் இருக்காங்க. இந்த இடங்கள்ல இருந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகணும். அப்படி ரிவர்ஸ் ஆகலை அப்படின்னா இந்த கீழே இருக்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஓப்பனாக இருக்கும். ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுடைய டூல் படி நீங்கள் பார்த்தாலும் கூட டே கேண்டில் படி நமக்கு வந்து ஒரு புல் பேக்கில் தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்ரிடே சொல்கிறது தான், இந்த லாங் நம்பர்ஸ் அண்ட் ஷார்ட் நம்பர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரியே நமக்கு இந்த 51,529 அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் வந்து 51,076 வந்து அடுத்த ஒரு நம்பராக இருக்குது. இந்த நம்பர் பக்கத்துலேயே நம்மளுடைய சப்போர்ட்டும் இருக்கிறனால மேபி நமக்கு லோ வந்தாலும் கூட இப்போ மண்டே வந்து நமக்கு இந்த லோலேருந்து ரிவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக லாங் ட்ரேட் போகலாம். அப்படி எதையும் உடைக்கும் பொழுது மட்டுமே நம்ம ஒரு கம்மியான ஸ்டாப் லாஸில் வந்து நம்ம வெளியே வர முடியும். அண்ட் இல்லை அப்படின்னா இந்த 51,389 டச் ஆகிட்டு கூட மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து ஒரு புல் பேக் ஏரியா தான். பட் நமக்கு இன்னும் ஒரு ரிவர்சல் லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நமக்கு ஒரு லாங் போகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா 15 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு டவுனில் தான் இருக்காங்க. நம்மளுடைய ஷார்ட் நம்பரில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. 15 மினிட்ஸ் படி நமக்கு வந்து லாங் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக நம்ம லாங் போகலாம். பட் அது வரைக்குமே நம்ம லாங் போகிறதுக்கான எந்த ஒரு சான்ஸுமே நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நிறைய பேர் வந்து மார்க்கெட் வந்து பாட்டமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை நமக்கு நிறைய இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெவி பொசிஷனை வந்து எடுத்து வைப்பாங்க இப்போ. பட் நமக்கு ரிவர்சல் இன்னும் வரலை. ஸோ அதனாலேயே நீங்கள் இந்த ரிவர்சல் ட்ரேடான லாங் போகணும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமாக நம்ம போகலாம். அப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் பொழுது நம்ம ப்ரியராகவே இன்டிமேட் பண்ணுவோம். டெலகிராம் குரூப்லையும் சரி, நம்மளுடைய சேனல்லையும் சரி, நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டூல் படியே நீங்கள் உங்களுடைய டைம் ஃப்ரேம் படி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுவே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தெளிவாக கொடுத்துரும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். மல்டி டைம் ஃப்ரேம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுலேருந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ டே சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு புல் பேக்கில் இருக்காங்க. ஈவன் தோ நம்ம இப்போ பியர் சைடில் தான் இருக்கோம். அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நம்ம ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு பியர் சைடில் தான் இருக்கோம். பட் மார்க்கெட்டினுடைய மண்டே ப்ரெடிஷன்ஸ் படி 50% மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் பேங்க் நிஃப்டிலையும். இந்த டேயில் நம்ம ட்ரேட் எடுக்காமல் அவாய்ட் பண்ணாலே நம்மளுடைய கேபிட்டலை வந்து நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு ஒன் சைட் மொமெண்டம் வந்து எவ்ரி மந்த் நமக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படி நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த டேயில் வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். மற்ற டேயில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேபிட்டல் கம்மியாக இருக்குது இல்லை நியூ ட்ரேடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டேயில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து நம்ம ஒரு 50% மொமெண்டம் தான் எதிர்பார்க்கிறோம்.
அண்ட் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, எவ்ரிடே நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி நம்மளுடைய வீடியோவில் வந்து கண்டிப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அது மாதிரியே எப்படி வந்து ஒரு 5th செப்டம்பர் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் டிசைடட் டேட்டாக இருந்ததோ, அதே மாதிரி நமக்கு 9th அக்டோபர் நோட் பண்ணிக்கோங்க. 9th அக்டோபர் எக்ஸ்பெஷலி ஃபார் நிஃப்டி இண்டெக்ஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பெஷலி ஃபார் நிஃப்டிக்கு வந்து 9th அக்டோபரினுடைய ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ஹை உடைச்சாங்க அப்படின்னா கம்மிங் டேஸில் வந்து நீங்கள் லாங் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த 9th அக்டோபர் டேட் வந்து will decide the trend for nifty. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி வந்து 5th செப்டம்பர் வந்து நம்ம எப்படி சொல்லியிருந்தோமோ அது மாதிரி 9th அக்டோபர் வந்து நிஃப்டிக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் நாளையுடைய மார்க்கெட் படி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குளோபல் மார்க்கெட்லாம் வந்து க்ரீனில் இருக்காங்க. அகைன் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த குளோபல் நியூஸ் எல்லாமே பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் எதுவுமே ஆக வேண்டாம். ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படி நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டுமே, நம்பர்ஸ் அண்ட் டைமிங் மட்டுமே நம்மளை வந்து சரியான ஒரு பாத்தில் வந்து கூட்டிகிட்டு போகும். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா மேபி பை சான்ஸ் நமக்கு மண்டே இண்டெக்ஸ் வந்து நமக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், செக்டார்ஸ் என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம், டைமிங் கேண்டில் என்ன அப்படின்னு நம்ம இப்போ ப்ரியராகவே பார்த்துக்கலாம். நம்ம எவ்ரிடே வந்து மார்னிங் மட்டுமே நம்ம டைமிங் கேண்டில் கொடுத்துருந்தோம். இதுக்கப்புறமாக நம்ம 1 day பிஃபோரே நம்மளுடைய டைமிங் கேண்டிலும் கொடுத்துக்கலாம். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் டேயில் வந்து சார்ட்டில் வந்து நீங்கள் ப்ரியராகவே வந்து லைன் போட்டு வைக்கிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 7th அக்டோபர் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 7th அக்டோபர் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 7th அக்டோபர். மண்டே நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே. இதில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஹை உடைக்கும் பொழுது லாங், லோ உடைக்கும் பொழுது ஷார்ட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். டூல் பேஸ்டாக நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் 1 minute டைம் ஃப்ரேமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் புல் பேக்கில் மட்டும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. இது என்ன செக்டார்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார், ஃபார்மா செக்டார், பிஎஸ்சி செக்டார், இது எல்லாமே வந்து நல்லா ஒரு ஹை செட்டப்பில் இருக்கிற செக்டார்ஸ். இதில் இருக்கிற ஃபேவரட் ஸ்டாக்ஸ் இல்லை ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். மற்றும் நாம் எடுக்கிற ட்ரேட்ஸ் மட்டுமே நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம், அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். மண்டே நம்மளுடைய டைமிங் கேண்டில் எஸ்பெஷலி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமிங் கேண்டில் வந்து உங்களுடைய சார்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியூவர்ஸ் அண்ட் அகைன் வந்து கொஸ்டின் கேட்டே இருக்கீங்க. அது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இந்த கேண்டில் ஒரு 5 minutes கேண்டில், இதுதான் நிஃப்டியினுடைய 5 minutes ஒரு பேங்க் நிஃப்டியினுடைய 5 minutes கேண்டில் டைமிங் கேண்டில் அப்படின்னா இந்த ஹை அண்ட் லோ வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஹை உடைச்சாங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து லாங் போகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் லோ நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ஷார்ட் ஆகும் பொழுது இந்த லோவில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு அகைன் இந்த ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இது ஒன்லி ஃபார் டைமிங் கேண்டில் படி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது. எவ்ரிடே நம்மளுடைய டைமிங் கேண்டில் நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். மற்றும் எவ்ரிடே நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, அதோடைய ஸ்டாப் லாஸ் என்ன இல்லை டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூவர்ஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும் இது இன்னுமே நிறைய நண்பர்களுக்கு வந்து கொண்டு போய் சேரும். உங்களுடைய எவ்ரிடே சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்பவே நன்றி. மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.